மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாக்களித்ததை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய மகள்களோடு தன்னுடைய வாக்கினை பாமக தலைவர் அன்புமணி வாக்குப்பதிவு செய்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய வாக்கை பாமக தலைவர் அன்புமணி பதிவு செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி வாக்கு செலுத்தி இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2 மணி நேரமாக வேட்பாளர்கள், வாக்காளர்கள் என்ற அனைவரும் ஆர்வத்தோடு வாக்களித்து வருகின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றார். கூட்டணி சார்பில் பல்வேறு பரப்புரையை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வந்திருந்தார். நேற்று முன்தினம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திலே தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அமைதியாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பலரும் வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள். வேட்பாளர்கள் வாக்களித்து முடித்த பிறகு அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு தொடர்ந்து பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வாக்களித்திருக்கிறார். இதே போன்று மற்றும் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. சென்னை தியாகராயர் நகர் தொகுதியில் தன்னுடைய வாக்கை தனது மகள்களோடு வாக்குப்பதிவினை செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் வாக்களித்து வருகிறார்கள். தற்போது பாமக தலைவர் அன்புமணி தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் சென்னை தியாகராயர் நகர் பகுதியில். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தேர்தல் நாள், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். குறிப்பாக பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெற்றோர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மது, கஞ்சா போதை பிடியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், ஏழ்மையில் இருக்கின்ற நெசவாளர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், கோபத்தோடு இருக்கின்ற வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். அதிலும் குறிப்பாக பாட்டாளிகள், விவசாயிகள்,
தொழிலாளர்கள், வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாம் ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் சொன்ன அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்று மக்கள் கையில் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெற்றோர்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், வணிகர்கள், வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் இன்று மிகுந்த கோபம், வருத்தம், அந்த உணர்வில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுப்பார்கள். மணி 8:30 மணி ஆகுது. விறுவிறுப்பா இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நல்ல சிறந்த ஏற்பாடு. தேர்தல் ஆணையம் மிக சிறந்த ஏற்பாடு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அத்துணை வாக்காளர் வந்து வாக்குகள் செலுத்துங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமை. அதாவது இந்த தேர்தல் என்பது உலகத்திலே என்ன சொல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், கிராமத்தில் குபிசாமிக்கும் ஒரு வாக்கு தான். அதனால அந்த அளவுக்கு இது தேர்தல் ஜனநாயக கடமை அத்தனையும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.